education came Kamarajar. Without difficulty, nobody can achieve. My name is Tejaswini. I am studying in 5th standard. Today I am going to talk about Kamarajar. Kamarajar was the great leader from India who cared about people. He helped make schools better, so kids could learn. Redival Metric Higher Secondary School in Chettipuram. Today I am going to speak about Kamarajar, the great Kalvi Tandai and the kingmaker of Tamil Nadu. Kamarajar was the great Indian independence activist and politician. நான் பேசுவதில் தலைப்பு காமராஜரின் வாழ்க்கை வரலாறு. இருநாள் பதினாறு பேர் செல்ல வேண்டும், இவர் போல யாருக்கு ஊர் செல்ல வேண்டும் என்று வழியெடுத்து பொருந்தமானவர் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். காமராஜர் கருப்பு காண்டு படிக்காத வேலை பெருந்தலைவர் கம்யூனிட்டிகள் என்று அழைப்பார்கள். காமராஜர் முதல்வராக இருந்தபோது பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். கல்வி அறிவு இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக முதல்வரானதும் ஊருக்கு कुमारस्वामी कामराज को कामराज के नाम से जाना जाता है। उनका जन्म 15 जुलाई 1903 को तमिलनाडु में हुआ था। उनका जन्म एक गरीब परिवार में हुआ था। उनका परिवार सत्ता से संघर्ष करता था। उन्होंने 1954 से 1963 तक तमिलनाडु के मुख्यमंत्री के रूप में कार्य किया। उन्होंने कई செந்தமிழே நடுவேலி செகம் போற்றும் செம்மொழி முத்தமிழ் சொல்லெடுத்து தமிழ் பட்டிமன்றத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன். வணக்கம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்க தலைப்பு என்னன்னா, எது உண்மையான வாழ்க்கை? தனக்கென வாழ்வதா, சமுதாயத்துக்கு வாழ்வதா? தனக்கென வாழ்வதா உண்மையான வாழ்க்கைன்னு பேச 3 பேரும், சமுதாயத்துக்கு வாழ்வதா உண்மையான வாழ்க்கைன்னு பேச 3 பேரும் இருக்கிறாங்க. முதலில் சித்திக்கும் தேர்ந்தமிழில் எட்டிக்கும் புகழ்பரப்பும் இத்தர கவிதையால் உண்மையான வாழ்க்கை தனக்கென வாழ்வதே பேச வராங்க பிஷா. ஆசிரியர்களுக்கும் என்னுடன் பயிலும் மாணவர்களுக்கும் என் வணக்கத்தை கூறி உண்மையான வாழ்க்கையில பேச வந்தது. நடுவர்கள் பல மொழி வந்து சொல்லுவார்கள். அதாவது ஒரு மனிதனை ஒரு சமுதாயமே, ஒரு தெரு நல்லா இருந்தால்தான் ஒரு ஊர் நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருந்தால்தான் ஒரு நாடு நல்லா இருக்கும். அதே போல ஒரு தனிமனிதன் நல்லா இருந்தால் மட்டுமே அந்த சமுதாயம் நல்லா இருக்கும். ஒரு தனிமனிதன் தன் குடும்பத்தில் உள்ள தேவைகளை பூர்த்தி செய்யாமல் வெளியே நாட்டை திருத்த போறேன், சமுதாயத்தை திருத்த போறேன் என்றால் என்ன பயன்? இதிலிருந்து என்ன செய்கிறது? நண்பர்களே, தனக்கு என்ன வாழ்வது உண்மையான வாழ்க்கை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். முதல்ல தான் சரியா இருந்து தன்னைத்தானே செலுத்தா மட்டும்தான் உயர முடியும்னு அவங்களோட வாழ்க்கை சிறப்பா முடிச்சாங்க பிஷா. அவங்களோட பேச்சு அரங்கத்தையே அதை இருக்குது. ஆமா, தான் வீட்டை பார்க்காம நான் நாட்டை திருத்த போறேன், நான் கூட்ட உழைக்க போறேன், அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அடுத்து காரணம் நெல்லுக்கு படிச்சதும் இன்னும் இன்னும் இனி போல சமுதாயத்துக்காக வாழ்வதே உண்மையான வாழ்க்கையை பேச வராங்க. சொல்ல நகி பிஷா. அகிலமெல்லாம் தமிழே வணக்கம். நான் பேசும் தமிழ் உங்கள் உள்ளங்களில் நினைக்கும், அதுவே எனக்கு வெற்றியாக இருக்கும். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு சமுதாயத்திற்காக வாழ்வதே உண்மையான வாழ்க்கை என பேச வந்துள்ளேன். நடுவர்களே, தனிமனம் என்றும் தோப்பாகாது. அதுபோல தன் சுயநலம் ஒரு மனிதனை முன்னேற்றும் என நினைப்பது தவறான கருத்தாகும். எதிரணிகள் சொன்னாங்க, ஒரு மனிதன் நல்லா இருந்தால்தான் இந்த நாடு நல்லா இருக்கும்னாங்க. அப்படி காமராஜரைய பார்த்திருந்தா நமக்கு இலவச கல்விதான் கிடைச்சிருக்குமா, இந்த சத்துணவுதான் தர முடியுமா? அது போல அப்துல் கலாம் ஐயா தனக்கென என்று நினைத்திருந்தார் இந்த இந்திய நாடு விண்வெளி ஆராய்ச்சியில் வெற்றி பெற முடியுமா? அன்னை தெரேசா சமுதாயத்துக்காக வாழ்ந்ததினால்தான் இன்றளவும் அவர்கள் நம் மனதிலே பெற்றுள்ளனர். எனவே சமுதாயத்துக்காக வாழ்வதை உண்மையான வாழ்க்கை என கூறி என் முத்தான உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சமுதாயத்தோட முன்னேற்றத்திற்கு சிந்தனை இருந்ததுனாலதான் பல தலைவர் அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிறாங்க. பச்சை மரத்துல ஆணி அடித்த மாதிரி சொன்னாங்க. நீங்க தான் தெரியுமா, காமராஜர் மட்டும் மலையாள திட்டத்தை கொண்டு வரலாம். இன்னும் சில குழந்தைகள் என்ன, பல குழந்தைகள் பசியோட தான் இருப்பாங்க.
மக்களின் மனதில் நிலை பெற்றுள்ளார் என்று. ஆனா அதே சமுதாயமே காமராஜரை 1967ஆம் ஆண்டு விருதுபட்டியில் நடந்த தேர்தல் கழகத்துல வெறும் பணத்திற்காக தோற்கடித்து சீனிவாசன் அவர்களை வெற்றி பெற செய்தாங்க. இதை இந்த சமுதாயம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, ஒவ்வொரு மனிதனும் தனக்கான வாழ்க்கையை சீரமைத்தால்தான் சமுதாயம் ஒழுங்காக இருக்கும். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, தனக்கான வாழ்க்கையை உண்மையான வாழ்க்கை என கூறி முறையை முடித்துக் கொள்கிறேன். ஒரு கைவினைத்து சிறப்படைஞ்சாலும் ஒரு சமுதாயம் சிறப்படைவது தனக்கென வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையை தன்னுடைய உரைய சூப்பரா முடிச்சாங்க. பணமும் வாழ்ந்தாரும் சொல்லுவாங்க. ஒரு ஓட்டுக்கு ஒரு ஓட்டு பிரியாணி ஓடிடுவாங்க. அப்புறம் துட்டுதான் சொல்லவா வேணும்? அவங்க எடுத்து சமுதாயத்துக்காக வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை என்று புகழ் பரப்பும் செல்வீர்கள் பேச வராங்க சேர்க்கணும். சமுதாயத்திற்கே வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை என பேசுகிறேன். நடுவர்களே, அடுத்த தலைமுறை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? உண்மையான மனிதர், நல்ல மனிதர், சுயநலமாக சிந்திப்பவர், தன் தேவைக்காக மற்றவனை அழைப்பவர். எரித்தரப்பினரின் வாதம் சுயநலமுடைய மன்னர்களை குறிக்கும். பொதுநல வாழ்வில் சுயநலம் சிறந்து விளங்கும் என்பதை அறியாது பேசுகிறார்கள். பல மனிதர்கள், பல தலைவர்கள் சமுதாயம் வளர நினைத்ததால் தான் நம் நாடு இன்று நம் நாடாக அந்நியரிடமிருந்து நம் இந்திய தாயை மீட்டெடுத்த நாடாக உள்ளதை மறந்துவிடக்கூடாது. நடுவர்களே, பாரதியார் நமக்காக கூறின பொன்னான பழமொழியான யாரும் ஊரே யாவரும் கேளு என்ற பழமொழி போல் வாழ்வதை சிறந்த வாழ்வை என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நம்ம முன்னோர் அவர்களுக்காக வாழாம இந்த நாட்டு சமுதாயத்தில் உள்ள எல்லாருக்கும் பொருள் சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படின்னு சமுதாயத்துக்காக வாழ்வதே உண்மையான வாழ்க்கை என்று சிறப்பா சொல்லி கொடுத்தாங்க செய்யணும். அவங்களை எதிர்த்து தனக்கென வாழ்வதே உண்மையான வாழ்க்கைன்னு தன்னோட இனிமையான பொருளாக பேச வராங்க அவசியம். சுவரில் சாதாரண சித்திரம் வரைய முடியும் என்பது போல தன் வாழ்வு சிறந்தால் மட்டுமே பிறர் குறித்து சிந்திக்க முடியும். நான் பசியில் இருக்கும்போது பிறருக்கு உணவருக்கு எவ்வாறு இருக்க முடியும்? எதிரணியில் இருப்போம் தனக்கென வாழ்வை வாழாமல் இருக்க. இதையெல்லாம் சமுதாயத்திற்கான பேச்சு மட்டும்தான். எனவே தனக்கென வாழ்வதே உண்மையான வாழ்க்கை என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஒரு தனி மனுஷனால்தான் ஒரு சமுதாயமே செம்மையை முடிச்சாங்க வச்சுக்கலாம். அவரை தன் வார்த்தையாலே முன்னெடுக்க சமுதாயத்துக்காக வாழ்வதே உண்மையான வாழ்க்கையை பேச வராங்க பார்க்கணும். நம்மோடு வாழும் மனிதரின் சொந்ததான் சமுதாயம். நம் ஒவ்வொருவரும் பல்வேறு வகையில் சமுதாயத்தோடு உறவு கொண்டு வாழ்ந்து வருகிறோம். அத்தகைய சமுதாயத்தோடு சமுதாயத்துக்காக வாழ்வதே உண்மையான வாழ்க்கை என பேச கொண்டுள்ளேன். நடுவர் அவர்களே, ஒவ்வொரு தலைவர்களும் தனக்காக வாழ்ந்தவர்கள் அல்ல, தன்னை சுற்றியுள்ள அனைவருக்காகவும் வாழ்ந்தவர்கள். அதனாலேயே பாரதி, நேரு, காமராஜர், காந்தி போன்ற பல மாமனிதர்களை இன்றளவும் போற்றி வருகிறோம். நடுவர் அவர்களே, கலாம் அவர்கள் எதிர்கால சமுதாயத்தில் இளைஞர்களில் கொண்டு சென்று அவர்கள் தனக்காக இயற்கையை அழித்து வாழ அல்ல, நமக்காகவும் நம்மை சுற்றியுள்ள மற்றும் இயற்கை எல்லாவற்றையும் வைத்திருக்காகவும் தான்